இந்த வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா 2ஆம் வருமான ஸ்தானத்திலே குரு பகவான் வக்ர நிலையில இருக்காரு. நமக்கு ஒரு வருமான ரீதியா சின்ன சின்ன ஒரு சிக்கல் அப்படிங்கிறது கொடுப்பாரு. ஸோ அது எல்லாமே ஒரு சின்ன ஒரு டைம் பீரியட்க்கு மட்டுமே தவிர அது தொடர்ந்து உங்களுக்கு மாதம் முழுக்க இருக்கவே இருக்காது. உங்களுடைய ராசிநாதனே பார்த்தோம்னா சுக்கிரனுடைய அமர்வாக இருக்கு. ஸோ இந்த சுக்கிரன் 1-6 கூடைய சுக்கிரனுடைய அமர்வு உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு சுமூகமான ஒரு நிலையில இருந்தாலுமே சரி, நீங்க படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான காலம் தான் சொல்ல வேண்டும். லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே வக்ர நிலையில இருக்காரு. ஸோ இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் ஒரு லாபத்தை திடீர்னு ஏற்படுத்தி கொடுக்க போகும். தமிழ் அஸ்ட்ராலஜர் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தோம்னா பிப்ரவரி மாத ராசி பலன் தான் பார்க்க இருக்கிறோம். இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே சரி, இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படிப்பட்ட நன்மைகளாகட்டும், அடுத்து வரக்கூடிய ஒரு நெகட்டிவ்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது, அதற்குண்டான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் வரிசையாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது ராசியாக பார்த்தோம்னா மேஷ ராசி. ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா 2ஆம் வருமான ஸ்தானத்திலே குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரு. அது மட்டும் இல்லை, 3வது பாவகத்தில் செவ்வாய் பகவானும் சரி ஒரு வக்ர நிலையில் இருக்கனால நமக்கு ஒரு வருமான ரீதியாக சின்ன சின்ன ஒரு சிக்கல் அப்படிங்கிறது கொடுப்பாரு. ஸோ அது எல்லாமே ஒரு சின்ன ஒரு டைம் பீரியட்க்கு மட்டுமே தவிர அது தொடர்ந்து உங்களுக்கு மாதம் முழுக்க இருக்கவே இருக்காது. ஸோ குடும்பத்துலேயுமே சரி சுபகாரியங்கள் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு யோகம் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். அடுத்தபடியாக குழந்தையின்மை பிரச்சனையா யாரெல்லாம் மேஷ ராசியில் இருக்கீங்களோ கட்டாயம் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு தான் உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறதே ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் வக்ர நிலை என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம். மேஷ ராசியுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுதே செவ்வாயாக இருக்காரு. ஸோ உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதியாகவும் வரனால கட்டாயம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டும். புதுசாக எதுவும் துவங்க வேண்டாம். இந்த பிப்ரவரி மாதம் ஏதாவது புதிய தொழில் சார்ந்து அல்லது தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய சிந்தனைகள் இருந்தால் யோசித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். கவர்மெண்ட் துறைக்கு முயற்சி செய்கிறவங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடில் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போட்டால் மட்டுமே மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள், ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருக்க தொழிலில் தாராளமாக முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். யாரெல்லாம் இந்த ஒரு பலசரக்கு கடைகள் ஆகட்டும், காய்கறி கடைகள் ஆகட்டும், இந்த மாதிரி பல கடைகள், இது கடைகள் சார்ந்து எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது படிக்கின்ற மாணவர்களுக்கு சின்ன சின்ன ஒரு ஞாபக மறதி கட்டாயம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்தும். ஸோ அடுத்து ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழிலில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு தரக்கூடிய நிலைகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்த போகுது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நபர்களின் தாய் தந்தையாருடைய நிலைகள் பற்றி அறியலாம். ஸோ தாயுடைய நிலை பார்க்கும் பொழுது ஆரோக்கிய குறைபாட்டுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி கொடுத்து ஒரு தொந்தரவு கொடுத்து மருத்துவ செலவுகள் வைத்து அதன் வழியாக உங்களுக்கு கியூர் ஆகும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தந்தை. ஸோ மேஷ ராசி நாதனில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த தந்தையுடைய பாவகம் குருவுடைய நிலையாக வருது. ஸோ குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் நல்லா இருந்தாலும் ஒரு வக்ர நிலையில் இருக்கார். யாருக்கெல்லாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பிறந்த ஜாதகத்திலேயே ஜென்ம ராசி கட்டத்தில் வக்ர நிலையில் இருக்காரோ அவங்க எல்லாருக்குமே சரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துவார். தந்தையார்கிட்ட அக்கறையோட ஆதரவோட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய டைம் தான் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம். ஸோ மேன்மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு சிறப்பான பலன்கள் பெறணும், நெகட்டிவிட்டீஸில் இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு
பழங்கள் தானமாக கொடுங்க. அபிஷேகத்திற்கு பழங்களை வாங்கி தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மேன்மேலும் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும். ஸோ அடுத்த ராசியாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலன்கள் அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதனே பார்த்தோன்னா சுக்கிரனுடைய அமர்வாக இருக்குது. ஸோ இந்த சுக்கிரன் 1-6 கூடைய சுக்கிரனுடைய அமர்வு உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு சுமூகமான ஒரு நிலையில் இருந்தாலுமே சரி, நீங்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் கட்டாயம் ஒருத்தருக்கு பணம் எழுதி கொடுக்காம நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் போடாமல் கைமாத்தா ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா ரிட்டர்ன் அந்த பணம் வர வாய்ப்புகள் மிக குறைவு. யாருக்கும் கடனாக நீங்கள் பணம் கொடுக்கவும் கூடாது, இந்த மாதத்தில் கடன் வாங்கவும் கூடாது. அதுதான் முதல்ல ஒரு பெரிய விஷயம் நீங்கள் இந்த மந்தில் கவனிக்க வேண்டிய ஒன்று. அடுத்தபடியாக திருமணம் சார்ந்த விஷயங்கள். ஸோ திருமண வயதில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்துலேயே உங்களுக்கு கைகூடி வரும். அடுத்து நோய் நொடியினால் ரொம்ப வருஷமாக மருந்து மாத்திரை செலவுகள் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்க கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மெயினாக பார்த்தீங்கன்னா கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். கண் எரிச்சல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளாக கொடுத்து அது பிப்ரவரி மாதம் எண்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு மறையும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தோன்னா படிக்கின்ற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் படிப்பு ஸ்தானம் 2ஆம் பாவகத்தில் தனம் வாக்கு ஸ்தானத்தில் அமர்வில் இருக்கனால படிப்பு விஷயத்தில் கவனம் சிதறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஸோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் பேஸில், ஒர்க் பேஸில் இருக்கீங்களோ கட்டாயம் அவங்களுக்கு வேலை பார்க்கின்ற இடத்துல சின்ன சின்ன இடையூறுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ ஒரு அலைச்சல் அப்படிங்கிறதும் நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். ஸோ பிப்ரவரி மாதத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலைக்கு போகிறவளாக இருந்தாலும் சரி, கட்டாயம் இந்த சிவில் பேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் இது ஓரியன்ட் யாரெல்லாம் இருக்கீங்களோ நிச்சயமாக அவங்களுடைய தொழில் வேலைகளில் மிகவும் கவனமாக இருக்கணும். உயரதிகாரிகிட்ட ஒரு சின்ன ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்கூட வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோன்னா குழந்தையின்மை பிரச்சனைகள். ரிஷபராசியில் இருந்து பார்க்கும் பொழுது 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கும்பத்தில் ஏற்பட்டிருக்கு. சூரியன், புதன், சனி இந்த 3 கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு என்ன செய்யும்னா சின்ன சின்ன தடை தாமதத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு காரிய வெற்றிகள் அப்படிங்கிறது குவிக்கும். ஸோ யாரெல்லாம் புது தொழில் துவங்கணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் துவங்கும் பொழுது உங்களுக்கு அந்த தொழிலில் எதிர்காலத்துக்குரிய வெற்றிகள் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திலேயே காமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ மேன்மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு சிறப்பான பலன்களை பெறுவதற்கு வரக்கூடிய தடை தாமதத்தில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாருக்கு கட்டாயம் ஒரு வஸ்திர தானம் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு மேன்மேலும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்த ராசியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்தோன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான காலம்தான் சொல்ல வேண்டும். லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே வக்ர நிலையில் இருக்காரு. ஸோ இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் ஒரு லாபத்தை திடீர்னு ஏற்படுத்தி கொடுக்க போகும். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ர நிலை அடையுது அப்படின்னா அந்த கிரகத்துடைய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இந்த நிலை செவ்வாய் பகவான் ஏற்கனவே ஒரு வேகம் எதுலையுமே சரி, செவ்வாய்னா எதுலையுமே ஒரு வேகமாக செயல்படக்கூடியவர்னு சொல்லலாம். ஸோ இந்த செவ்வாய் பகவான் ஒரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு யாரெல்லாம் வேலையிலிருந்து ப்ரமோஷனுக்கு காத்துட்ருக்கிறவங்க, இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே சரி சம்பள உயர்வுகள் கட்டாயம் உண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில். அடுத்து ஒரு சிலர் பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கிறவங்க இருப்பீங்க. கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க கட்டாயம் உங்களுக்கு ஃபேவரான ஒரு பிளேஸில் நிச்சயமாக டிரான்ஸ்ஃபர் லொக்கேஷன் அமையும். அடுத்தபடியாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க உங்களுடைய முயற்சி பாவக சூரிய பகவான்
பகவான் சனி புதன் சேர்க்கையோட அமர்வில் இருக்கனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் அப்படிங்கிறது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் ஓரியன்டட் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஜாயிண்ட் பெயின் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 40 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அடுத்ததாக பார்த்தோன்னா திருமணம் சார்ந்த வயதில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலுமே சரி, சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் வரன் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் 1க்கு 2 முறை நீங்கள் விசாரித்து ஒரு வரன் கொடுக்கறது அவசியம். அடுத்தபடியாக நீங்கள் இப்போ புதுசாக ஏதாவது தொழில் துவங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அரசாங்கம் சார்ந்து அப்ளிகேஷன் போட்டு அரசாங்கத்திலேருந்து ஒரு கையொப்பமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த கையெழுத்திடக்கூடிய நேரம் சீக்கிரமாகவே கிடச்சிரும். இந்த பிப்ரவரி மாதம் எண்டிங்குள்ளேயே உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு சுமூக நிலை அப்படிங்கிறதும் ஏற்படுத்தி கொடுத்துரும். மேன்மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் பெறணும், வரக்கூடிய நெகட்டிவிட்டிஸ்ல இருந்து என்னை தற்காத்து கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் சரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிரினால் ஆன ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சு நீங்கள் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். இந்த பிப்ரவரி மாதத்தில் மேன்மேலும் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களும் சரி அதற்குண்டான பரிகாரங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.